அனைவருக்கு தமிழ் துகளின் அன்பு வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 2 படிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் படிவம் அஞ்சலகத்திலிருந்து பணம் பெறும் படிவம். அது எவ்வாறு நிரப்புவது என்று ஏற்கனவே ஒரு காணொளி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது 2வது படிவம், அஞ்சலகத்தில் பணம் செலுத்தும் படிவம். இதுதான் அந்த படிவம். 2 பிரிவாக இருக்குது. இது ஒரு பிரிவு, வலது பக்கம் இது ஒரு பிரிவு. இங்கே 2000 அப்படின்னு நோட்டுகளில் போட்டிருக்கு. இது பழைய படிவம். நம்முடைய புத்தகத்தில் இந்த 2000 அப்படிங்கிறது இல்லை. இந்த படிவம் உங்களுக்கு தேர்வில் வினாத்தாளோடு சேர்ந்து வழங்கப்படும். இதை எப்படி நிரப்புறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இது முழுமையாக நிரப்பப்பட்ட ஒரு படிவம். இடதுபுறத்தில் முதல்ல தேதி 8 கட்டங்கள் இருக்குது. முதல் 2 கட்டத்தில் தேதி, அடுத்த 2 கட்டத்தில் மாதம், அடுத்த 4 கட்டங்களில் ஆண்டு. இதை அப்படியே வலதுபுறத்துலேயும் நிரப்பிடணும். என்னைக்கு தேர்வு எழுதுகிறோமோ அந்த தேதியை கூட இங்கே நம்ம குறிப்பிடலாம். அடுத்ததாக வினாவில் ஊர் பெயர் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த ஊர் பெயரை இங்கே எழுதணும். இந்த அஞ்சலகம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு மதுரை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே மதுரை. இதே ஊர் பெயரை அப்படியே வலதுபுறம் இங்கே அஞ்சலகம் அப்படின்றதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோடு இருக்கும், அங்கே மதுரை அப்படின்னு எழுதிடுங்க. அடுத்ததாக கணக்கு வகை அப்படின்னு சொல்லி நிறைய கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கட்டம் ஒரு குறியீடு. அதே போல் இடது பக்கமும் கணக்கு வகையில் முதல் கட்டத்தில் ஒரு குறியீடு. அடுத்ததாக கணக்கு எண். கணக்கு எண் வினாத்தாளில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த எண்ணை அப்படியே இதுக்குள்ளே எழுதிக்கணும். ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு எண். இதே எண்ணை அப்படியே மாறாமல் வலதுபுறத்துலேயும் கணக்கு எண் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் எழுதிக்கணும். ஒருவேளை வினாவில் கணக்கு எண் கொடுக்கலைன்னா என்ன செய்கிறது அப்படின்னா, நீங்களாக ஏதாவது ஒரு எண் எழுதிக்கலாம். இங்கே எழுதுகிற அதே எண்ணை இங்கேயும் எழுதணும், மாற்றிடக்கூடாது. அடுத்து வரவு வைக்கப்பட வேண்டியவரின் பெயர். வினாவில் பெயர் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பெயர் தான் எழுதணும். இங்கே எழுதுகிறது மாதிரி வலது பக்கத்துலேயும் இங்கே வரவு வைக்கப்பட வேண்டியவரின் பெயர் பக்கத்தில் பெயர் எழுதணும். அடுத்ததாக கீழே ரூபாய் எழுத்துக்களில் எவ்வளவு பணம் நம்ம செலுத்த போகிறோமோ அந்த பணத்தை எழுத்துக்களில் எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு 1000 அப்படின்னா 1000 மட்டும். வலது பக்கமும் ரூபாய் எழுத்துக்களில் 1000 மட்டும். ஒருவேளை வினாவில் ஏதாவது தொகை கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த தொகையை தான் நம்ம எழுத்துக்களில் எழுதணும். அடுத்து பணம் டிடி காசோலை எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை, கோடு போடலாம். அதே போல் வலது பக்கமும் கோடு போடலாம். அந்த காசோலைக்கான தேதி, ரொக்கமாகும் பட்சத்தில் இங்கெல்லாம் கோடு போட்டுங்க. அடுத்து கீழே ஒரு தேதி இருக்குது, அதுலேயும் கோடு போட்டுடலாம், இங்கேயும் கோடு போட்டுருங்க. வங்கியின் பெயர், ஐஎஃப்எஸ்சி குறியீடு அதெல்லாம் தேவையில்லை. வைப்பின் விவரம், ஆர்ஓ, தள்ளுபடி, தாமத கட்டணம், நிதியாண்டு, கடன் மீதான வட்டி, கடன் திருப்பு தொகை, இது எதுவுமே தேவையில்லை. எல்லாத்துலேயும் கோடு மட்டும் போட்டுடலாம். அதே போல் வலது பக்கமும் காசோலைக்கான வங்கியினுடைய பெயர், ஐஎஃப்எஸ்சி குறியீடு, ஆர்டி, தள்ளுபடி, தாமத கட்டணம் எல்லாத்துலேயுமே கோடு போட்டுடலாம். கடன் திருப்பு தொகை, கடன் மீதான வட்டி இதெல்லாம் நம்ம பணம் செலுத்துவதற்கு பதிலாக
காசோலை செலுத்துகிறோம் அப்படின்னா இந்த விவரம்லாம் நம்ம எழுதணும். இப்போ நமக்கு பணம் செலுத்துறதுனால இந்த காசோலை விவரங்கள் எதுவும் தேவையில்லை. அடுத்ததாக இந்த கட்டத்துக்குள்ளே இங்கே என்ன தொகை நம்ம எழுத்தில் எழுதணுமோ அதே தொகையை எண்ணால் எழுதணும். அதே போல் இங்கே வலது பக்கமும் எண்ணால் எழுதணும். எண் எழுதி ஒரு கோடு போட்டு இங்கிட்டு ஒரு கோடு போடணும். கீழே தேதி முத்திரை அப்படின்ட்டுருக்கு. இந்த தேதி முத்திரை அப்படிங்கிறது அஞ்சலகத்தில் அவங்க குத்த வேண்டிய முத்திரை. அதில் நம்ம எதுவும் எழுத வேண்டியதில்லை. இதுவும் அஞ்சல் அலுவலருடைய கையொப்பம். அதனால் இங்கேயும் நம்ம எதுவும் எழுதக்கூடாது. அதே போல் தான் இங்கேயும் தேதி முத்திரை, இந்த கையெழுத்து எதுவும் போடக்கூடாது. இங்கே வந்து நம்முடைய கையெழுத்து, பணம் செலுத்துபவருடைய கையொப்பம். யார் பணம் செலுத்துகிறா அப்படின்னா வரவு வைக்கப்பட வேண்டியவருடைய பெயர் இருக்கு இல்லையா, இந்த பெயரை இங்கே கையெழுத்தாவோ அல்லது பெயராவோ எழுதிடலாம். எழுதிட்டு நம்ம பணம் எப்படி கொடுக்க போகிறோம், இந்த 1000 ரூபாயை 2 500 தாளாக கொடுக்குறோம். அதனால் 500 × 2 இங்கே 1000. வேறு எல்லாத்துக்கும் கோடு போடலாம். ஒருவேளை பணம் அவங்க அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம அதுக்கு தகுந்தவாறு இங்கே குறிச்சிக்கணும். கீழே மொத்தம் அதே 1000 ரூபாய் போட்டோம். இங்கே பணம் செலுத்துபவருடைய அலைபேசி எண், ஒரு அலைபேசி எண் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த எண் எழுதணும். அப்படி இல்லைன்னா நம்மளாக எழுதிக்கலாம். 9876543210 கொடுத்துருக்கோம். அது மாதிரி ஏதாவது ஒரு அலைபேசி எண். அதுக்கு கீழே பெயர் முகவரி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற பேர் அப்படியே போட்டுட்டு முகவரி நமக்கு வினாவில் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த முகவரியை எழுதணும். இல்லை அப்படின்னா நம்மளாக ஒரு எண், ஒரு தெரு பெயர், ஒரு ஊர் பெயர் நம்ம ஏற்கனவே மேலே எழுதியிருக்கோம். அதே ஊர் பெயரை இங்கே எழுதிக்கணும். அவ்வளோதான். இப்போது இந்த படிவம் முழுமையாக நிரப்பப்பட்டுருச்சு. இது அலுவலகத்தில் அவங்க கையொப்பமிட வேண்டிய பகுதி. இதை நம்ம நிரப்பிடக்கூடாது, அதை எழுதக்கூடாது. இந்த பணம் மட்டும் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். எழுத்தாலையும் எண்ணாலையும் 2 இடங்களில் சரியாக எழுதியிருக்கோமா, இந்த கூட்டுத்தொகை சரியாக இருக்கா அதை பார்த்துக்கணும். அடுத்து எதுக்காக 2 தடவை எழுதுகிறோம் அப்படின்னா, இடது பக்கம் இருக்கிறது இதை கிழித்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. வலது பக்கம் இருக்கிறத அலுவலகத்தில் அவங்க பயன்பாட்டுக்கு வச்சுக்கிடுவாங்க. நம்ம பணம் செலுத்தியிருக்கோம் நம்ம கணக்கில் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இந்த இடது பக்கம் உள்ள இந்த சின்ன பகுதி. அதனால தான் இதையும் ஒரே மாதிரி அப்படியே நிரப்புகிறோம். இங்கே இருக்கிற தேதியோ பேரோ எண்ணோ பணமோ எதுவும் இந்த பக்கம் மாறிடக்கூடாது. சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அவ்வளோதான். இதற்கு 5 மதிப்பெண்கள். ரொம்ப எளிமையாக நிரப்பிடலாம். வாழ்த்துக்கள் மாணவ செல்வங்களே.